Welcome to Foodie Choice. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நாகர்கோயிலோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க பழ பஜ்ஜி அல்லது நேந்திர பழம் அப்பம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி. வாங்க போலாம். இதுக்கு நான் 2 பழம், அதாவது நேந்திர பழம், நல்ல பழுத்த பழம், தோல்லாம் நல்ல கருத்து போயிருக்கும்ல, அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பழத்தை இந்த ஷேப்க்கு இப்படி இவ்வளோ திக்னஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ பழம் எடுத்தாச்சு. 1 கப் மைதா மாவு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இது சீனி கொஞ்சமாக, இது எல்லோ ஃபுட் கலர் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் மெஷர் பண்ண மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 பழத்துக்கு, பெரிய சைஸ் பழத்துக்கு கரெக்டாக இருக்கும், நேந்திர பழத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, அப்புறமா எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம், ஒரு 2 ட்ராப். இது இல்லாட்டினா நீங்கள் கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மொத்தமாக எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் தான் தண்ணி தேவைப்படும். ஸோ தண்ணியை மொத்தமாக கொட்டிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஒரு 3/4 கப் தண்ணியே நமக்கு போதுமான அளவு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் கரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு பழத்தை நல்லா முக்கி, நம்ம பஜ்ஜிலாம் போடுவோம்ல, அதே மாதிரி 2 சைடும் முக்கிட்டு சூடான எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்க மாவு இப்படி லைட்டாக வடிச்சிட்டு சூடான எண்ணெயில், எண்ணெய் ஒரு கடாயில் வச்சுருக்கிறேன், அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதை போட்டுடலாம். ஸோ உங்களோட கடாய்க்கு ஏற்றவாறு 2ஓ 3ஓ போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க நல்ல ஃப்ளேமை. இப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகும். பாருங்கள். ஸோ நிறைய பேக்கிங் சோடாலாம் கூட போட வேண்டாங்க, ஒரு பிஞ்ச் போட்டாலே போதும் உங்களுக்கு. ஸோ நான் இன்றைக்கி 2 போட்டிருக்கேன். எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை நல்லா திருப்பி விட்டுட்டு எல்லா சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நல்லா வெந்துடும். ஸோ பழுத்த பழத்தில் பண்ணாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயாக கொஞ்சம் பழம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே பழ பஜ்ஜி பண்ணும்போது ரொம்ப பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அதுதான் நமக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். சீனி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அந்த மைதா மாவு கொஞ்சம் பிளெயினாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ சீனி ஆட் பண்ணுங்கள், இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சீனி ஒரு 2.5 பழத்துக்கு தாராளமாக ஆட் பண்ணலாம் நம்ம. இது நல்லா திருப்பி விட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. டக்குன்னு பண்ணிடலாம். யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் குயிக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா இங்கே நாகர்கோயிலில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லார் வீட்லேயும் நேந்திர பழம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா வெந்துருச்சு, எப்படி புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துருவோம். ஸோ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட வேண்டியதான். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.